வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு அருமையான நாள், செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாள். எல்லோருக்கும் அந்த முருகனின் ஆசி நிறைவாக கிடைக்கணும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய இந்த பதிவை தருகிறேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான், ரொம்பவும் மகிழ்ச்சியான செய்தி. நான் ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னாடி 3 மந்த்ஸுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வளைகாப்பு போட்டிருந்தேன். இப்போது குழந்தை பிறந்து ஒரு 10 டேஸ் ஆக போகுது. ஸோ ஹாஸ்பிட்டலில் கூட இருந்துட்டு வந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து மீனாட்சி மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல்னு கும்பகோணம் 4 ரோடு அந்த இடத்துல இருக்குது. அருமையான ஹாஸ்பிட்டல். மேடம் பேர் மகாலட்சுமி, டாக்டர் மேடம் பேர் மகாலட்சுமி. ரொம்ப ஒரு சாநித்தியமான ஃபேஸ் அவங்களுக்கு. அவ்வளோ கைராசி அவங்க. சிசேரியனோ நார்மலோ ஏதோ ஒன்று, குழந்தையும் தாயும் எடுத்துகிட்டு அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணி போகிறது, அந்த கடவுள் அவங்களுக்கு அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேரிங் வந்து அந்த பேஷண்ட்டையும் அந்த குழந்தையும் அந்த நர்ஸுகளும் அந்த சுத்தம் பண்ணுறவங்களும் எடுத்துக்கிற கேரிங் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப எங்கள் பாப்பாவையும் அவளுடைய குழந்தையும் நல்ல கேர் எடுத்துக்கிட்டாங்க. என்ன ஒரு டவுட்டு கேட்டாலும் மூஞ்சி சுழிக்காமல் நைட்டோ டேயோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. உண்மையிலேயே ஒரு அருமையான, அந்த குழந்தைக்கு ஒரு லக்கு தான் அங்கே வந்து அட்மிட் ஆனது. பைசா செலவு பண்ணுறோம், அதுக்கு பே பண்ணுறோம், அதெல்லாம் வேறங்க. குழந்தையும் அந்த ஜீவனையும் நம்மளுக்கு வந்து நல்ல உயிரையும் நமக்கு காப்பாற்றி கொடுத்தாங்க பாருங்கள். அவளை வந்து பொறுமையாக வலி வர வச்சில் நல்ல நார்மலுக்கு கொண்டு வந்து கரெக்டான டயத்துக்கு லேபருக்கு கூட்டிகிட்டு போய் கரெக்டாக செஞ்சு கொடுத்தாங்க. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்தது. அவளும் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, ஏன்னா வீக்னஸ் இருக்குது. இருந்தாலுமே அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்லணுங்கிற ஒரு நல்லதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். யார் அர்ஜெண்ட்டாக கும்பகோணம் சைடு அந்த பக்கம் இருக்கிறவங்க போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னாலும் அந்த ஆரம்ப ஸ்டேஜிலேருந்தே, கன்சீவ் ஆனதுலேருந்தே அங்கே போய் காமிச்சிங்கன்னா மேடம் நல்லா பார்க்குறாங்க, நல்ல மாதிரியாக இருக்காங்க. வந்து உள்ளே வந்து செக் பண்ணி பார்க்குறது அதெல்லாமே நல்லா பண்ணுறாங்க. என்ன ஒரு பெயின்னாலும் என்ன இதுனாலும் உடனே ரெக்கவரி கிடைக்கிது. பீடியாட்ரிஷியன் வராரு, நல்லா பார்க்குறாரு குழந்தைங்கள. அவருடைய டிஸ்பென்சரிலையும் போய் குழந்தைய காமிச்சு நாங்கள் வந்து நல்ல பதில் கேட்டுட்டு வந்தோம். அதனால் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப அருமையாக இருக்குங்கிறத சொல்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த பதிவை உங்களுக்கு பதிவிடுறேன். நீங்களும் அந்த சரௌண்டிங்ஸில், அந்த கும்பகோணம் சரௌண்டிங்ஸில் பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன ஊர்களில் இருந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னா நம்பிக்கையாக தைரியமாக நீங்கள் வந்து அங்கே போய் போகலாம். அவ்வளோ அருமையான ஹாஸ்பிட்டல், நல்லா பார்க்குறாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த பதிவை உங்களுக்கு தரேன். நீங்கள் இப்போ தான் என்னுடைய பதிவை பார்க்குறீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை எனக்கு கொடுங்க, உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. ஆல்ரெடி என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கீங்கன்னா என்னுடைய பதிவை உங்களுக்கு சேர்றதுக்கு பெல் ஐக்கான் அமைக்கிக்கங்க. மேலும் நல்ல புதிய வித்தியாசமான பதிவுகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல அந்த முருகப்பெருமான் எல்லாருக்கும் அருளாசி தரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லா வீட்லேயும் அந்த மழலை செல்வம் எதிர்பார்த்து இருக்கிற அந்த வீடுகளில் சிறப்பாக கிடைக்கணும்னு அந்த பகவானை பிரார்த்தனை